திருப்பதியில் நடக்கக்கூடிய ரொம்ப மர்மமான 10 விஷயங்கள். இந்த 10 விஷயமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. முதல்ல பார்த்தீங்கன்னா 12 வருஷமா திருப்பதி கோவில் மூடி இருந்தது. அந்த கோயிலை திறக்கிறதுக்காக 12 பேரை அந்த கோயில் முன்னாடி பலி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இந்த திருப்பதி மூலவருக்கு பின்னாடி ஒரு ரகசியமான ஒரு அருவி இருக்கு. அந்த அருவியில தான் இந்த திருப்பதிக்கு போடுற பூக்கள் எல்லாமே கொண்டு போய் போடுறாங்க. 3, விஷ்ணுவோட கண்ணத்திலிருந்து ரத்தம் வளைஞ்சுக்கிட்டே இருக்குமா. அந்த ரத்தத்தை துடைக்கிறதுக்காக விஷ்ணுவோட கண்ணத்துல எப்பவுமே சந்தனத்தை பூசுவாங்க. 4, இந்த திருப்பதியோட நுழைவு வாயில் பார்க்கறதுக்கு ஒரு பாம்பு படையெடுத்து ஆடுற மாதிரி நிக்கிற மாதிரியே இருக்கும். 5, திருப்பதி விஷ்ணுவோட பாதம் இந்த திருப்பதி மலையில 3 இடத்துல பதிஞ்சிருக்கு. 6, இந்த திருப்பதிக்கு பின்னாடி ஒரு ரகசிய கிராமம் இருப்பதாகவும் அந்த கிராமத்திலிருந்து தான் திருப்பதி ஆண்டவருக்கு படைக்கப்படுற பொருட்கள் எல்லாமே கொண்டு வராங்கன்னு நம்பப்படுது. 7, பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் சிலை மேலே பூசினா இல்லை கல் மேலே பூசினா அந்த கல் வெடிச்சு போயிடும். ஏன்னா அந்த திருப்பதி மூலவருக்கு தினைக்குமே அந்த பச்சை கற்பூரம் தான் சாத்துறாங்க. ஆனால் அந்த திருப்பதி ஆண்டவர் உருவாக்கப்பட்ட அந்த கல்லுக்கு எதுவுமே ஆகலை. 8, அணையாத விளக்கு. திருப்பதி ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருப்பாங்க. அந்த விளக்கு யாரால எப்போ ஏற்றப்பட்டதுன்னு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனால் அந்த விளக்கு இன்னமுமே அணையாம எரிஞ்சிட்டு இருக்கு. 10, திருப்பதி மூலவர் கருவறையில் மைய பகுதியில் தான் அமைஞ்சிருக்குன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுதான் கிடையாது. அவர் கொஞ்சம் வலது பக்கத்தில் தான் இருக்காரு. நான் உண்மையாக உள்ள போய் பார்த்தா தெரியும், அது வலது பக்கத்தில் அமைஞ்சிருக்கு.